எப்படி இருக்கீங்க மை டியர் bkbytees? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தேசம் தன்னோட பரம்பரைகள் காரணமாக உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சது. இங்க ஒரு பரம்பரை மனிதனை உயிரோட புதைக்கும் சடங்கை ஒண்ணு பண்றாங்க. இந்த நிகழ்வு பெரிய கொண்டாட்டமா மக்களால பார்க்கப்படுது. இந்த நாட்டில தான் வேர்ல்ட் சிகார் ஃபெஸ்டிவலும் கொண்டாடப்படுது. கொண்டாட்டங்களுக்கு மட்டும் இல்லாம உலகின் அரிய வகை பறவைகளும் இங்க தான் இருக்கு. அண்ட் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான தாவும் முதலைகளும் இங்க தான் இருக்கு. பயங்கரம் பத்தி பேசுறது மட்டும் இல்லாம பகைவனை பத்தியும் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாடும் அமெரிக்காவை அடியோட வெறுக்குது. அமெரிக்காவை அடியோட வெறுக்கிறதுனால இது ஒரு ஏழை நாடா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். உலகத்தின் எக்ஸ்பென்சிவான நாடுகள் பட்டியல்ல இந்த நாடும் வருது. இந்த நாட்டோட சாண்ட்விச் நீங்க சாப்பிடல அப்படின்னா உலகத்தின் சுவையான சாண்ட்விச் ஒன்ன சுவைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். பேசிக்கா இந்த நாடு ஒரு ஐலாண்ட். ஆன்டிக் கார் லவர்ஸுக்கும் இந்த நாடு ஒரு சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். உலகத்துல கம்யூனிசம் தலையோங்கி இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நாடு ஒரு கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ற நாடா தான் இருக்கு. இந்த நாடும் பல அரபு நாடுகள் மாதிரியே பப்ளிக்ல போட்டோ எடுக்கிறத தடை பண்ணிருக்காங்க. அண்ட் நார்த் கொரியா மாதிரியே இந்த நாட்டிலையும் கொக்கோ கோலாவையும் தடை பண்ணிருக்காங்க. அண்ட் இந்தியாவை விட ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இவங்க கொரியன் டிராமாக்களையும் விடாம பாக்குறாங்க. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட்டை மாட்டுங்க. என்னங்க பெல்ட்ட மாட்றா. பெல்ட் அம்மா இந்த பெல்ட்டாட சொன்ன, இந்த பெல்ட்ட மாட்றா. மாட்றங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு கியூபா. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம bkbytes. இந்த நாட்டோட அஃபீஷியல் பேரு தி ரிபப்ளிக் ஆஃப் கியூபா. இந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா 1,01,08,112 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த நாடு 84வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இந்த நாட்டோட நிலப்பகுதி அப்படின்னு பார்த்தா 1,09,884 ஸ்கொயர் கிலோமீட்டர். 9,880 நிலப்பரப்பின் அடிப்படையில் இந்த நாடு 104வது இடத்தை பிடிக்குது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த நாடு ஒரு ஐலாண்ட். ஒரு ஐலாண்ட் மட்டும் இல்லாம இந்த நாட்டை சுத்தி மொத்தம் 4000க்கு மேலான ஐலாண்டுகள் இருக்கு. இந்த நாட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா அது ஸ்பானிஷ் தான். இந்த நாட்டில் ஃபாலோ பண்ணப்படும் மதங்கள் அப்படின்னு பார்த்தா 58.9% பேர் கிறிஸ்டியன் மதத்தையும், 23.2% பேர் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணாமலும், 17.6% பேர் இந்த நாட்டுக்குள்ள இருக்க பாரம்பரிய மதங்களையும் ஃபாலோ பண்றாங்க. இதை தவிர 0.3% பேர் இந்த நாட்டில் இருக்க மற்ற மதங்களை ஃபாலோ பண்றாங்க. இந்த நாட்டில் வாழும் எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தா 64.1% பேர் வெள்ளையர்களும், 9.3% பேர் கருப்பின மக்களும், 26.6% பேர் கலப்பின மக்களுமா இருக்காங்க. இந்த நாடு 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகள்ல இருந்தே ஸ்பானிஷோட கட்டுப்பாட்டுகள்ல தான் இருந்துச்சு. என்னதான் இவங்க அடிமையா இருந்திருந்தாலும் இப்ப ரொம்ப படிச்சவங்களா மாறிட்டாங்க. சோ இவங்க யார்கிட்டயாச்சும் நீங்க பேசினா ஏதோ ஹை கிளாஸ் சொசைட்டி மெம்பர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். கியூபா தான் கரீபியன்லயே பெரிய ஐலாண்ட். இந்த நாடு நார்த்தன் கரீபியால லொகேட் ஆயிருக்கு. அதாவது அட்லாண்டிக் சி மற்றும் கரீபியன் சி மீட் பண்ற இடத்துக்கு நடுவுல இருக்கு. இந்த நாட்டை வரைபடத்துல பார்த்துட்டு ஏதோ பாவக்கா மாதிரி இருக்குன்னு பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அண்ட் இந்த கியூபா 15 மாகாணங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இஸ்லா டே ஜுவான்டூட் அப்படிங்கிற ஐலாண்ட் இந்த 15க்குள்ள வராது. ஏன்னா இத தனி முனிசிபாலிட்டியா அறிவிச்சாங்க. இந்த இஸ்லா டே ஜுவான்டூட் தான் கரீபியன்ல கியூபாவுக்கு அப்புறம் பெரிய ஐலாண்ட். ஹவானா தான் இந்த நாட்டின் தலைநகரம். அண்ட் கியூபால பெரிய நகரமும் கூட. இங்க கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகளும் பிசினஸ் சம்பந்தமான வேலைகளும் அதிகமா நடக்குது. அண்ட் ஒவ்வொரு bkbytesம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய காலத்தால அழியாத அண்ட் சீர்குலையாம இருக்கிற பல புராதன கட்டிடங்களும் இங்க தான் இருக்கு. காமவே, சாண்டியாகோ டி கியூபா, இது ரெண்டும் ஹவானாக்கு அப்புறம் கியூபால பெரிய நகரங்கள். கியூபாவோட லிட்ரசி ரேட் 99.8%. இது உலகத்திலேயே ரொம்ப அதிகமான சதவிகிதமும் கூட. கியூபாவை அமெரிக்கா தன்னோட பெரிய எதிரியா பாக்குது. இதுக்கு பின்னாடி ஃபிடல் காஸ்ட்ரோ தான் இருக்காரு. ஃபிடல் காஸ்ட்ரோவை கம்யூனிஸ்டுகளின் கடவுள்னு கூட சொல்லுவாங்க. 1959ல ஃபிடல் காஸ்ட்ரோ ஃபுல்கென்சியோ பட்டிஸ்டாவை நாட்டை விட்டு வெளியேற வச்சாரு. இவர் அந்த சமயத்துல அமெரிக்காவுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை வெளியே அனுப்புனதும் இந்த சண்டை பெருசாச்சு. 3ஆம் உலகப் போர் கூட வரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. இந்த சம்பவத்துக்கு பழிவாங்க அமெரிக்கா ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முடிவு பண்ணாங்க. அண்ட் முயற்சியும் பண்ணாங்க.
பண்ணாங்க. இதுக்கு பல திட்டங்களும் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட முறை அமெரிக்கக்காரர்கள் ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சி பண்ணாங்க. இதனாலேயே கியூபா அமெரிக்காவின் பல பொருட்கள் மேல இறக்குமதி தடை விதிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் கோகோ கோலா. பட் இப்ப கோகோ கோலா கியூபால இருக்க பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள்ல வெளிநாட்டு பயணிகளுக்கு மட்டும் சர்வ் பண்ணப்படுது. இருந்தாலும் இதை தவிர கியூபால மற்ற இடங்கள்ல அமெரிக்க ப்ராடக்ட்களை பார்க்கிறது ரொம்பவே கஷ்டம். கியூபா நகரங்கள்ல வலம் வரக்கூடிய கார்கள்ல பல கார்கள் உலகத்துல வேற எங்கேயுமே இல்ல. அது உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கியூபால டாக்ஸி சர்வீஸுகளுக்கு இந்த விண்டேஜ் கார்களை தான் பயன்படுத்துறாங்க. சில கியூபா மக்களும் இந்த மாதிரியான பழமையான கார்களை வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி புல்லட் பைக் வச்சிருக்கிறத கெத்து அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி பழைய கார்களை இங்கேயும் கெத்தா மக்கள் பார்க்கறாங்க. பல நாடுகள்ல பல பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களோட சம்பிரதாயம் ரொம்பவே வித்தியாசமான ஒன்னா இருக்கும். ஆனா அந்த சம்பிரதாயங்களை மற்ற நாடுகள்ல செஞ்சா அது கிரைமா மாறிடும், இல்ல போலீஸ் அதை செய்ய அனுமதிக்காது. நம்ம நலத்தமையந்தி படத்துல மாதவன் ஆஸ்திரேலியாவில் திதி கொடுப்பாரு, அதை போலீஸும் அனுமதிக்க மாட்டாங்க. உங்க ஊர்ல அப்பா சாதம் பண்றது தப்பா? அந்த மாதிரி கியூபால ஒரு பழங்குடியின மக்கள் வசிக்கிறாங்க. அவங்க வழக்கப்படி ஒரு உயிருள்ள மனிதனை மண்ணுல போட்டு புதைப்பாங்க. அந்த இறுதி ஊர்வலத்தை மக்கள் கோலாகலமா கொண்டாடுவாங்க. இதுல டிராஜடி என்ன அப்படின்னா, இந்த இறுதி ஊர்வலத்துல தலை நரைத்த ஒரு பெண் விதவை கோலம் போட்டிருப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவலை இவங்க பூசி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இத பெரிய கார்னிவல் மாதிரி இந்த மக்கள் பண்றாங்க. பூசி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றதுக்கான இன்னொரு காரணம், இந்த ஊர்வலத்துக்கு வர மக்கள் கண்டிப்பா குடிச்சிருப்பாங்க. எல்லாமே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, சாவு குத்து மட்டும் தான் மிஸ் ஆகுது. இந்த சடங்கை இவங்க 1984 இருந்தே பண்றாங்க. இதே மாதிரியான இன்னொரு வித்தியாசமான ஃபெஸ்டிவல்னா அது கண்டிப்பா கியூபன் நியூ இயர் தான். எல்லா நாடுகள்லயுமே நியூ இயர் கண்டிப்பா தனித்துவம் வாய்ந்ததா தான் இருக்கும். அதே மாதிரியே கியூபாலையும் வினோதமா தான் இருக்கு. எப்படி வழக்கமா நம்ம நியூ இயர்ல ரெசல்யூஷன் எடுக்கிறோமோ அதே மாதிரி இவங்களும் தங்களோட ரெசல்யூஷனை எடுக்கிறதுக்கு பதிலா செஞ்சு பார்க்கறாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ரெசல்யூஷனா இருக்கு அப்படின்னா, நியூ இயர் நைட் அன்னைக்கு பெட்டியை கட்டிட்டு வீட்டுக்குள்ள டூர் போற மாதிரி சுத்தி சுத்தி வருவாங்க. இது மட்டும் இல்லாம கியூபால நியூ இயர்ல எடுக்கிற வழக்கமான ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னா அது வீட்டை கிளீன் பண்றது தான். சோ நடுராத்திரியில வீட்டை கிளீன் பண்ணுவாங்க அண்ட் கிளீன் பண்ணின தண்ணிய வெளியே ஊத்துவாங்க. சோ நியூ இயர் நைட் அன்னைக்கு நடுராத்திரியில நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில தண்ணியை ஊத்துறத அவங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான நிகழ்வு தான் சிகார் ஃபெஸ்டிவல். இதுல 50 நாடுகள்ல இருந்து வந்து மக்கள் கலந்துக்கிறாங்க அண்ட் குறிப்பா 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இதுல கலந்துக்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் 5 நாட்களுக்கு நடக்குது. இதுல பல போட்டிகளும் பல கேளிக்கை நிகழ்வுகளும் நடத்தப்படுது. இது மட்டும் இல்லாம சிகார் ஃபெஸ்டிவல்ல சிகார் ஃபேக்டரி விசிட்டும் இவங்க கூட்டிட்டு போறாங்க. இதனாலேயே சிகார் இங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிகார், பெஸ்ட் குவாலிட்டி சிகார், ஹேண்ட்மேட் சிகார்னு கியூபன் சிகார்கள் உலக நாடுகள் மத்தியில ரொம்பவே பாப்புலரா இருக்கு அண்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆனதாகவும் மாறிடுச்சு. பெஹிலா சிகார் உலகத்திலேயே விலை உயர்ந்த சிகார்கள்ல ஒண்ணு. இது இந்திய ரூபாயின் மதிப்புப்படி 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது. உலக நாடுகள் புகையிலைகளை ஒழிக்கணும் அப்படின்னு படாத பாடு பட்டுட்டு வரும்போது சிகார்னாலேயே இவங்களோட ஜிடிபி அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிகார் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் கியூபால அதிகமா தான் இருக்கு. இது மாதிரி இன்னும் பல வித்தியாசமான சம்பவங்களை நீங்க கியூபால பார்க்கலாம். இங்க 30 வருடங்களா கிறிஸ்மஸ் பேன் பண்ணியிருந்தாங்க. இதனாலேயே கியூபால வசிக்கிற மக்கள் தங்களோட கிறிஸ்மஸ் வீட்டுக்குள்ளேயே கொண்டாடினாங்க. அதுவும் 30 வருடங்களா. இதை இவங்க சைலண்ட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணமும் கம்யூனிசம் தான். இன்ன வரைக்கும் பப்ளிக்ல தும்புறது இங்க சட்டவிரோதம் தான். இப்ப அந்த சட்டத்தை எடுத்துட்டாலும் இப்பவும் நீங்க பப்ளிக்ல தும்மினா கியூபன் மக்களை உங்களை ரூடா தான் பார்ப்பாங்க. சோ நீங்க கியூபா போனா தும்மல் வந்தா எங்கேயாவது ஓரமா போய் தும்பிட்டு வந்துருங்க. அண்ட் கியூபால மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறதை விட ஹைக்கிங் போறதை ரொம்பவே விரும்புறாங்க. இந்த ஹைக்கிங்க்கு அர்த்தம் அடுத்தவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போறது தான். இதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப குறைஞ்ச செலவுல இல்லனா காசே செலவு இல்லாம நீங்க கியூபால பல இடங்களுக்கு போக முடியும். இப்படி லிஃப்ட் கேட்கறவங்கள கியூபா மக்கள் மறுக்கிறதும் இல்ல, சப்போர்ட் தான் பண்றாங்க. ஏன்னா அவனும் போவானா இல்லையா, அது அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா. கியூபால ஒரு சில பப்ளிக் பிளேசஸ்ல போட்டோ எடுக்கிறது இல்லீகல் தான். எக்ஸாம்பிளுக்கு கியூபன் போலீஸ், ஏர்போர்ட் பர்சனல் இல்லனா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இங்க எல்லாம் போட்டோ எடுக்க கூடாது. இது என்ன ஆச்சரியம், இதை விட உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. இங்க மக்கள் தொகையின் ரேஷியோவை விட டாக்டர்கள் அண்ட் நர்ஸுகளோட ரேஷியோக்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்படி நிறைய பேர் இருந்ததுக்கான ஒரு பெனிஃபிட் வெஸ்ட் ஆப்பிரிக்கால
எபோலா பாதிப்பு வந்தப்ப கியூபால இருந்து வந்த டாக்டர் அண்ட் நர்ஸ் நிறைய பேரோட உயிர்களை காப்பாத்தினாங்க. இத நியூஸ்லயும் அடிக்கடி சொன்னாங்க. கடந்த 2013 குவீன் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற கே டிராமா, அதாவது கொரியன் டிராமா கியூபன் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆச்சு. அதோட பாப்புலாரிட்டியை தொடர்ந்து ஏகப்பட்ட கே டிராமாஸ் இங்க ஒளிபரப்பாச்சு. கடந்த 2008 வரைக்கும் கியூபாவின் சாதாரண குடிமகன் செல்போன் யூஸ் பண்றத தடை பண்ணப்பட்டிருந்தது. ஒரு செல்போனை வாங்கின உடனேயே அடுத்த மாடல் செல்போனை எப்ப வாங்க போறோம்னு கனவு காண்ற மக்கள் வாழ்ற காலத்துல மக்கள் செல்போன் யூஸ் பண்றத தடை பண்ணிருந்தாங்க. 2008 வரைக்கும் இந்த சட்டம் அமல்ல இருந்தது. அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு செல்போன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தான். இதே மாதிரி 2008 வரைக்கும் கியூபன் குடிமகன் பர்சனல் கம்ப்யூட்டரை வாங்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு. அந்த தடையை தளர்வு பண்ணதுக்கு அப்புறமும் கூட கியூபன் குடிமக்கள் பர்சனல் கம்ப்யூட்டர் வாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா டிமாண்ட் காரணமா கம்ப்யூட்டரோட விலைகள் 2008 விண்ண முட்டுச்சு. அண்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணவும் கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கணும். மைக்ரோஃபோன்ஸ் இல்ல சேட்டலைட் கூட கனெக்ட் ஆயிருக்க எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்றதுக்கு நீங்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஒருவேளை நீங்க கியூபன் குடிமகனா இருந்தா. இந்த அழகான விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு கியூபா போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நீங்க ஒருவேளை கியூபா போனா வீசா கண்டிப்பா எடுக்கணும், நீங்க இந்திய குடிமகனா இருந்தா. அண்ட் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருந்தா வீசா 6 நாள்லயே கிடைச்சிரும். 7 நாட்களுக்கு நீங்க கியூபாவை சுத்தி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 6.36 லட்சம் வரைக்கும் செலவாகும். கியூபால கியூபன் பேசோ அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு கியூபன் பேசோ இந்திய ரூபாயின் மதிப்படி 3.47 ரூபாய்க்கு சமம். சோ அவ்வளவுதான் மை டியர் பிகேபைட்டீஸ். கியூபா பத்தின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்ன மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டீஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். கியூபால லீப்பிங் crocodile அப்படிங்கிற தாவும் திறன் படைச்ச முதலைகள் இங்க இருக்கு. இது ரொம்பவே பயங்கரமானதும் கூட. இந்த பயங்கரமான முதலைக்கும் ஒரு பயங்கரமான அடி விழுந்துச்சு. அதாவது இந்த முதலைகளை கிரிட்டிக்கலி இன் டேஞ்சர் ஸ்பீசியஸ் அப்படின்னு கருதுனாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பயங்கரமான முதலைகளை வேட்டையாடுறது கியூபா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. இதனாலேயே இந்த முதலைகளை இப்போ ரொம்பவே பாதுகாப்பா வளர்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான் மை டியர் பிகேபைட்டீஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.